ஹலோ வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். டெப்ரிசியேஷன் சாப்டரில் சிபிஎஸ்சி புக்லேருந்து எடுத்தேன் எக்ஸசைஸ் 7 சொல்லிட்டு. சிபிஎஸ்சின்னு நீங்கள் பார்க்காம விட்றாதீங்க. இது நம்ம ஊர் எக்ஸாம்ஸ்லேயும் கண்டிப்பாக வரும். நல்ல ஒரு அதாவது ஸ்டாண்டர்டாக கேட்குற கொஸ்டின். ஓகேயா? சரி, மேலே கொஸ்டின் காப்பி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கொஸ்டின் வந்ததுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா அதனுடைய முக்கியமான பாயிண்ட்ஸ் சைடில் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன ஃபைனான்ஷியல் இயர், ஏன்னா ஜனவரி டு டிசம்பர் இருக்கலாம், இல்லாட்டி ஏப்ரல் டு மார்ச் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஃபைனான்ஷியல் இயர். அடுத்தது ஃபஸ்ட்டு மிஷின் வாங்கினாங்க ஏப்ரல் 2011. ஸோ மிஷின் 1 போட்டுவாங்க. அது சோல்ட் ஆன் அக்டோபர் 2015. ஓகே. அதே மாதிரி செகண்ட் மிஷின் வாங்கினாங்க ஜூலை 12, 2012. அதுக்கப்புறம் டெப்ரிசியேஷன் 15% ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட். ஓகேயா? இப்போ இதுதான் இதாவது மேலே இருக்க கொஸ்டினோட முக்கியமான பாயிண்ட்ஸ். இப்போ நம்ம கொஸ்டின் பண்ணணும். சரி, இதில் என்ன ஆன்சரை பூரா போட்டுட்டேன், ஆனால் இப்போ ஆன்சரை நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறேன். ஓகேயா? டெலீட், அதே மாதிரி இங்கேயும் டெலீட். ஓகேயா? இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் போடலாம் அழகாக. இட் வில் டேக் ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். ப்ளீஸ் வாட்ச் வித் மீ. ஓகேயா? நீங்களும் முடிஞ்ச நோட்புக் பண்ணி வச்சுக்கோங்க. சம்ம வந்து அது முக்கியமான பாயிண்ட்ஸ் மாத்திரம் நீங்கள் எழுதிக்கோங்க. சரி, ஃபஸ்ட்டு என்ன, ஏப்ரல் 1 அன்றைக்கி வாங்கியிருக்காங்க மிஷின். ஸோ ஏப்ரல் 1 அதாவது லெட்ஜர் அக்கௌண்ட் போட்டுவாங்க. டெபிட்டில் அதாவது டேட் பர்டிகுலர்ஸ் டெபிட், அதே மாதிரி டேட் பர்டிகுலர்ஸ் கிரெடிட். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு 1 lakh ஏப்ரல் 1. அதுக்கப்புறம் அந்த வருஷம் வேறு எதுவும் பண்ணல. ஸோ டெப்ரிசியேஷன் ஃபார் 2012 இது வந்து 12 months போட்டுவோங்க. ஏன்னா ஏப்ரல் 1 வாங்கினதுனால ஃபுல் டெப்ரிசியேஷன் வரும் 15%. அப்போ 15,000 ரூபா. கரெக்டாக? ஸோ இது டோட்டல் 1 lakh. இங்கேயும் ஸோ இது வந்து 1 lakh மைனஸ் 15,000. கரெக்டாக? ஓகே. ஸோ ஃபஸ்ட் இயர் போட்டாச்சு. அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க, ஜூலை 2012 அடுத்த மிஷின் வாங்கியிருக்காங்க. ஸோ இது செகண்ட் இயர். ஓகேயா? செகண்ட் இயரில் 2 பேலன்ஸ் பர் டோன் 85,000. ஓகேயா? ஸோ மிஷின் 2 எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்காங்க, 2,50,000. ஓகே. இப்போ டெப்ரிசியேஷன் பண்ணணும் அந்த செகண்ட் இயருக்கு. ஃபஸ்ட்டு மிஷினுக்கு ஃபுல் டெப்ரிசியேஷன் வரும். கரெக்டாக? 15,000. செகண்ட் மிஷினுக்கு ஜூலையில் வாங்கினாங்க. ஸோ ஏப்ரல், மே, ஜூன் வராது, மிச்சம் 9 months வரும். ஸோ 9 monthsக்கு ஈக்குவல் டு 2,50,000 இன்ட்டு 9/12 இன்ட்டு 15/100. கரெக்டாக? திரும்ப சொல்கிறேன், 9/12ங்கிறது 9 months அவுட் ஆஃப் 12 months. 15/100ங்கிறது 15%. ஓகேயா? ஸோ இப்போ நீங்கள் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா டெபிட் சைடில் செகண்ட் மிஷின், ஃபஸ்ட் மிஷின். ஸோ பேலன்ஸ் carried down is 3,35,000 மைனஸ் டெப்ரிசியேஷன் செகண்ட் மிஷின் மைனஸ் டெப்ரிசியேஷன் ஃபஸ்ட் மிஷின். ஓகேயா? இது டோட்டல் பண்ணிங்கன்னா மேட்ச் ஆகிடும். கரெக்டாக? ஓகேயா? சரி, இப்போ தேர்ட் இயருக்கு அதே மாதிரி பேலன்ஸ் கொண்டு வாங்க. என்ன பேலன்ஸ், 2,91,875. கிளியரா? ஓகே. இப்போ அதே மாதிரி 2014 எதாவது நடந்திருக்கா பாருங்கள், எதுவுமே இல்லை. அக்டோபர் 2015 விற்றுருக்காங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த ஃபைனான்ஷியல் இயர். ஓகேயா? இப்போ 2014 எதுவுமே பண்ணல. அப்போ அதுவும் அதே மாதிரி மிஷின் 1க்கு 15,000. கரெக்ட்? மிஷின் 2க்கு இப்போ ஃபுல் 12 months வரும். அப்படின்னா 2,50,000 இன்ட்டு 15/100. கரெக்டாக? ஓகே. இப்போ இதுக்கு ப்ராக்கெட்டில் போட்டுருவோம். ஓகே. ஸோ இது ஸோ பேலன்ஸ் 2,91,875 மைனஸ் மிஷின் 2 மைனஸ் மிஷின் 1. சரி, புக்கில் வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டிருப்பாங்க டெப்ரிசியேஷன். ஆனால் இப்படி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ட்ராக் பண்ணுறதுக்கு. ஓகே.
ஓகே. இப்போ தேர்ட் இயர் போட்டாச்சு. இப்போ ஃபோர்த் இயருக்கு வரலாம். ஃபோர்த் இயரில் அதே மாதிரி 2,39,375. ஓகேயா? இப்போ என்ன நடந்திருக்கு? The machine purchased on, okay, 2011 was sold for 25,000 on அக்டோபர் 2015. அக்டோபர் 2015 அப்படின்னா இன்னும் அது வரல. அப்போ திரும்பவும் 2015 இதே மாதிரி போடணும் டெப்ரிசியேஷன் 15,000. அதாவது 2015க்கு நோ அதர் என்ட்ரி, ஒன்லி டெப்ரிசியேஷன் தான். ஓகேயா? ஸோ அதே மாதிரி டோட்டல் போட்டுருங்க. ஓகே, அதே மாதிரி இங்கேயும் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே. ஸோ இப்போ 2,39,375 பேலன்ஸ் பர் டவுன் 1,86,875. கிளியர்? மிஷின் 1, மிஷின் 2. ஓகே. இப்போ ஈக்குவல் டு இந்த அமௌண்ட் வரும். பட் நீங்கள் எக்ஸல் போட முடியாது, நீங்கள் நோட் புக்கில் தான் எழுதணும். ஓகே. இப்போ என்ன நடந்திருக்கு? 2015 இந்த மிஷின் 1 வாஸ் சோல்டு ஃபார் 25,000. ஓகே. ஸோ அக்டோபரில் செல் பண்ணியிருக்கு. அக்டோபரில் அப்படின்னா எவ்வளோ மாதம் வரும்? ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். 6 மந்த்ஸுக்கு, 7 மந்த்ஸில் 6 மந்த்ஸ். கரெக்ட். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். ஏன்னா அக்டோபர் ஃபஸ்ட்டு செல் பண்ணியாச்சு. அப்போ ஈக்குவல் டு 15,000 டிவைடட் பை 2. கரெக்டாக 6 மாதம். அதுக்கப்புறம் பேங்க் வந்தது எவ்வளோ? 25,000. ஓகே. அப்போ இது ப்ராஃபிட் ஆர் லாஸாக சேல் பார்க்கணும். ஸோ காஸ்ட் என்ன? 1 lakh. கரெக்ட். 1 lakh. ஓகே. மைனஸ் ஃபஸ்ட் இயர் டெப்ரிசியேஷன். ஓகே. தென் செகண்ட் இயர் டெப்ரிசியேஷன், தென் தேர்ட் இயர் டெப்ரிசியேஷன், தென் ஃபோர்த் இயர் டெப்ரிசியேஷன், தென் ஃபிஃப்த் இயரில் பாதி. ஓகே. ஸோ இதுதான் இதனுடைய புக் வேல்யூ. ஓகே. தட் வாஸ் சோல்டு ஃபார் 25,000 அப்படின்னா இட்ஸ் அ லாஸ். கரெக்டாக நான் திரும்ப போட்டுறேன். அதாவது இந்த செல் வேல்யூ மைனஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதனுடைய புக் வேல்யூ 32,500. ஓகே. அதுலேருந்து 25,000 நீங்கள் மைனஸ் பண்ணீங்கன்னா தட் மீன்ஸ் இட் இஸ் சோல்டு லோவர் தென் த புக் வேல்யூ. அப்போ லாஸ். ஓகேயா? 7,500. அப்புறம் மிஷின் 2க்கு ஆஸ் யூஷுவல் 37,500 டெப்ரிசியேஷன். ஓகே. ஸோ இதை போட்டுருங்க. ஸோ 1,86,875 மைனஸ் டெப்ரிசியேஷன் மைனஸ் லாஸ் ஆன் சேல் மைனஸ் பேங்க். நார்மலாக மிஷின் டிஸ்போசல் அக்கௌண்ட்னு போடலாம், பட் நமக்கு அப்படியும் போடலாம். எஸ். ஸோ பேலன்ஸ் 109,375. ஓகேயா? ஸோ பேலன்ஸ் 109,375. அதே மாதிரி லாஸ் வந்து 7,500. கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். அவனை சரி, கரெக்டாக இருக்குது. 109,375. தென் லாஸ் 1,500. அதாவது இது லாஸ், இது புக் வேல்யூ. $20,164. ஓகே. ஸோ இந்த சம்மை நீங்களும் போட்டு பாருங்கள். முக்கியமாக எப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதிடுங்க. அதாவது எந்த ஃபைனான்ஷியல் இயர், எவ்வளோ மிஷின்ஸ் வாங்கினாங்க, அதை எப்போ செல் பண்ணாங்க. நீங்கள் இது கூட போட்டுக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு மிஷின் 1 lakh இல்லை, அதே எடுத்தீங்கன்னா ஒன்றும் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கும். 100. Then that is sold for 25,000 on October. Then this one is for 2,50,000. அவ்வளோதாங்க. ஸோ சம்மோட முக்கியமான பாயிண்ட்ஸ் எழுதிக்குவாங்க. அதே மாதிரி டெப்ரிசியேஷன் பர்சன்டேஜும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் சம்மை கொஞ்சம் போட்டுடலாம். ஓகேயா? சம்மை நீங்களும் போட்டு பாருங்கள். டவுட் இருந்ததுன்னா ப்ளீஸ் ஆஸ்க் இன் த கமெண்ட் செக்ஷன். ஓகே. தேங்க்யூ.